அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை கூப்பிட்டு வைத்து ரொம்ப அசிங்கப்படுத்துதாங்க அந்த சாமுண்டீஸ்வரி. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம கார்த்திக் அப்படியே இருக்கிறாரு. நம்ம ராஜராஜன் மயில் எல்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரேவதிக்கும் மருதுக்கும் எப்படியாவது சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதுக்கு வந்து நம்ம கார்த்திகையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜராஜன் வந்து, அதாவது மாப்பிள்ள நம்ம இந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்ன தைரியம், அதாவது உங்களையும் வச்சுக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் உங்க கண் முன்னால இப்படி நடத்தார, அவளை இப்ப எனக்கு அப்படியே கொன்றுமாண்டு வெறி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த மயிலும் நம்ம அத்தையை நினைச்சாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர வேதனைப்படுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் முன்னால நல்லபடியா பந்தல்கால் ஃபங்க்ஷனை வந்து அந்த சாமுண்டீஸ்வரி வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறாங்க. டேய் டிரைவர், நான் சொன்னேன்ல உன் கண்ணு முன்னால எல்லாம் நடக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுது. இன்னைக்கு சாயந்தரமே அதாவது பௌர்ணமி பூஜையும் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அதுவும் உன் கண்ணு முன்னாலதான் நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்து நீ நொந்து போனோண்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி நிப்பாட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது நம்ம கார்த்திக்கு. ஏன்னா அந்த மருது வந்து அவன்டான், அவன் வந்து ஒரு பெரிய கொடூரன் அப்படின்னு நம்ம கார்த்திகை வந்து தெரிய வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா பல பெண்களை வீடியோ எடுத்து நெட்ல ஆபாசமா அந்த வீடியோவை அனுப்புறது வந்து அந்த மருதுதான் அதுக்கு தலைவர் அப்படின்னு நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் நடக்கல, அந்த மருதுவை வந்து போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சாரு நம்ம கார்த்திக். அது சூப்பரா இருந்தது. தரமான எபிசோட் அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.